வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்னென்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன, சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்ன, இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸோட டியூரேஷன் 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட்டு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அதுலேயே ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் வேர்ல்டு ப்ராக்டிசஸ்ஸு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இன்க்ளூட் ஆகுதுங்க. அதே மாதிரி நிறைய வேஸ்ட் ஸ்கோப் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குங்க கம்மிங் ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டு, இது தாங்க மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. இதில் குவாலிஃபைட் ஆகிறவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1, பேசிக் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1, பேசிக் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ப்ராக்டிக்கல் வருங்க. செமஸ்டர் 2ல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனாமிக்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2, மெட்டீரியல் சயின்ஸ் வருங்க, ஒர்க் ஷாப் வருங்க. செமஸ்டர் 3ல் பயோமெடிக்கல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக்னாலஜி, எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், ஓப்பன் எலக்டிவ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். செமஸ்டர் 4ல் பயோஃப்ளூயிட்ஸ் அண்ட் டைனாமிக்ஸ், human physiology and anatomy, electronic circuit, radiology, equipment and principles, open elective. 5ல் application of microprocessor, biomechanics, instrument of medical, open elective. Semester 6ல் biomedical expert system, diagnostic therapeutic equipment, biomedical embedded system, biomedical signal processing. Semester 7ல் open elective 2, open elective 3, hospital safety and management, project practical paper. Semester 8ல் open elective 4, open elective 5, practical paper, biomedical processing technology internship. படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாங்க, டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு போவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஆகலாங்க, கெமிக்கல்ஸ் ஆர் மெடிக்கல் ரிசர்ச் லெக்சரர், ப்ரொஃபஸர், கண்டென்ட் டெவலப்பர், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் கிடைக்குங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷன் பொறுத்து தாங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ மெடிக்கல்ஸ் அண்டு எல்என்டி, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணிடுவோங்க. அது மட்டும் இல்லைங்க, டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.